guys, welcome to our channel. எனக்கு ரொம்ப நாளாவே வந்துட்டு ஒரு ஆசைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல சமைச்சு அதை நம்ம சேனல்ல வந்துட்டு vlog-ஆ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டு unfortunately எங்களுக்கு அவ்வளோ பெருசாலாம் சமைக்க தெரியாதனால நாங்க இன்னைக்கு வெளியே போயிட்டு அது மாதிரி ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ல சமைக்க போறத நம்ம டேஸ்ட் பண்ணி நம்ம சேனல்ல vlog-ஆ போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடடடடா பிரியாணினா மந்தி பிரியாணி தான். அதுவும் நம்ம தம்பி பக்கரோட பிரியாணி சூப்பராக இருந்தாருங்க. வாஹா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முழு ஆடு இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மசாலா தடவி எடுத்து வச்சாச்செல்லாம் ஃபுல்லாகவே. ஸோ மேக்னெட் ஆகிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம இப்போ வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கோம். இந்தியன் ஸ்டைலில் நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி வந்து அதை வந்து ஸ்டீம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே. ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டீமிங் ப்ராசஸ் ஆஃப் ஆர் ஸ்டைல். தண்ணி வந்து ஒரு பெரிய அண்டாவில் வந்து சூடு பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் we want to use this as a இப்படி இந்த பொசிஷனில் இருக்கும். இந்த ஆடு ஃபுல்லாக உள்ளே இருக்கும்போது அப்போ தான் வந்து அது கீழே மேலே மிஷின் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு க்ரில் யூஸ் பண்ணுறோம். க்ரில் வந்து ஜஸ்ட் ஸோ கீழே உள்ளாது அதோட ஃபுல் ரசம் சாறு எல்லாமே வந்து உள்ளே போய் இறங்கும். இப்போ தேட் இப்போ நம்ம வந்து ஆடு தூக்கி அதை வைக்கலாம், பாயில் பண்ணலாம். 3 hours it has to be steamed. Okay, so this is what we are going to prepare today, and the very lucky aadu ready. So it's a position, keeping it. தண்ணி சூடாகிட்டு இருக்கு. நம்ம ஸ்டீமிங் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ண போகிறோம், அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அதை எப்படி பாயில் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. ஃபாயில் பேக் வச்சு இது கொஞ்சம் கூட வந்து அதுலேருந்து ஸ்ட்ரீமிங் வெளியே போகாது. ஸோ டைம் இஸ் now 9 AM இப்போ ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து ஒரு 3 hours 12 o'clock அன்றைக்கி நம்ம ஓவர் பண்ண போகிறோம். We're going to have a wonderful full goat mandi today. Enjoy. Done. ஸோ நம்மளோட கோட் மந்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னதான் வந்து மெயின் டிஷ்ஷாக இருந்தாலும் நமக்கு ஒரு சைட் டிஷ் தேவை கண்டிப்பாக. ஸோ அந்த சைட் டிஷ்க்கு இதுக்கு இதுக்கு வந்து ஒரு காம்பினேஷன், இது வந்து ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து கீ ரோஸ்ட் சிக்கன், விச் இஸ் வெரி ஸ்பெஷல் இன் அரப் வில்லேஜ். ஸோ அதை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கும் அதே ப்ராசஸ் தான். ஃபுல்லாக தண்ணி போட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டா எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் மட்டன் சிக்கன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்காகவே எல்லா ப்ராசஸ்லையும் நம்ம வந்து ஸ்டீமிங் சேர்த்துக்கிறோம். ஸோ யார் வேணால் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு.
லெக் அண்ட் ரைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். செக் பண்ணலாமா? ரெடி. ஃபுல்லி செட். இது வந்து ஒரு லெக் பீஸ் கோழி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு எடுத்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். வெளியே நம்ம அதே மாதிரி பேக் பண்ணிடுவோம், ஸ்டீம் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அதை நம்ம பார்ப்போம். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ணும், அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஐட்டம் அதில் அவங்களுக்கு எக்கு வந்து இதில் ஒரு பழமொழி இருக்குது, சண்டே ஹோயா மண்டே ரோஸ் கவ் வண்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முட்டையை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். அதுக்காக நம்மளோட 45 மினிட்ஸ் ஓவர். இதுக்கப்புறம் 5 நிமிஷம் விட்டாலும் வெறும் எலும்பு தான் கிடைக்கும். ஃபுல் லெக்கு ஃபுல் கோழி வேணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஆகும். அதை இதுதான் நம்ம அரேபியன் வில்லேஜோட ஸ்பெஷல் அண்ட் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் மந்தி மசாலா. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹோம் மேடு. எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் லைக் இந்த ஃப்ரோசன் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் ஃபுல்லாகவே அதில் பண்ண தான் இது. முதல்ல வந்து நாங்கள் வந்து ஒயிட்டில் தான் இது வாங்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே இப்போ அந்த கொரோனா சீசன் எல்லாம் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு இம்போர்ட் பண்ண முடியல. இப்போ வீட்டிலே பண்ண ஆரம்பிச்சோம். இன்ஃபேக்ட் அதே ஃப்ளேவர் கொண்டாச்சு. இது வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். A few moments later.
So friends, are you all excited to open this? The full goat mandhi வந்து the goat எப்படி cook ஆகிடுன்னு பார்க்க போகிறோம் எல்லாமே இப்போ. So ready, get set, go. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, and இப்போ நம்ம வந்து இந்த ஃபுல் கோட் மந்தி அண்ட் ghee roast சிக்கன் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சட்னி காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு இந்தியன் ஸ்டைலில் பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப காரமாக இருக்கும், லைட்டாக தான் இதை வந்து ரைட்டில் சாப்பிடணும். அந்த சட்னி ரெடி பண்ணிருக்கோம். இப்போ க்ரீன் கலரில் இருக்கும், ரெட் கலரில் ஒரு சட்னி கொடுப்போம் சாஸ் மாதிரி. அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும், கொஞ்சம் தான் வச்சுக்கணும், நிறையா வச்சோம்னா அவ்வளோதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகா வந்து அரைச்சாச்சு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குள்ள கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் மட்டும் வச்சு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்குண்டான கொஞ்சம் சால்ட், அது சேர்த்து அரைச்சிடுவோம். இந்த சட்னி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த சில்லி சட்னி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து டொமேட்டோ சட்னி பண்ண போகிறோம், சாஸ் மாதிரி. இது வந்து காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க அந்த மந்தியில் போட்டு சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்து இந்த காரம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஜூசினஸ் கொடுக்கும். ஃபுல்லாகவே சாஸ் மாதிரி ஒரு ஐட்டம் தான், பட் ஆனால் சாஸ் கிடையாது. இது ஒரு சட்னி டைப். chicken mandi pack, full pack ready. இதே மாதிரி தான் மட்டன் மந்தி அண்ட் அதர் எல்லா மந்தி கிடைக்கும். என்ஜாய். ஸோ அது மிக்ஸ் பண்ணிவிட்டு சாலட்ஸ் இருக்குது, அந்த சாலட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு
நம்ம அதோட ஃபுல் கோட்லேருந்து எந்த பாட்டை வேணால் கண்ணை மூடிட்டு அப்படி தொட்டிங்கன்னா வந்துடும். ஸோ ஒன் ஹாவ் really amazing. Anybody want to feedback about the mandhi? சூப்பராக இருக்குப்பா, செம்ம சாஃப்டாக இருக்குது. கை வச்சோன்னா பூ மாதிரி வருது. டேஸ்ட்டு இந்த லெவல். வாவ், எப்படி நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ சொல்ல போகிறதில்ல. இங்கே நம்ம கூட நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? அடடாடா, பிரியாணினா மந்தி பிரியாணி தான். அதுவும் நம்ம தம்பி ஃபக்ரோட பிரியாணி அற்புதமாக செஞ்சுருக்காப்புல. நேற்றுலேருந்து ரொம்ப மெனக்கட்டு அற்புதமான பிரியாணி செஞ்சு நம்ம பேட்மிண்டன் டீமுக்காக செஞ்சு கொடுத்துருக்காப்புல. சூப்பராக இருக்குது. இதை இப்போ தான் என் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டு வந்தேன். ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க. வீட்டில் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. சான்ஸே இல்லை ப்ரோ, சூப்பராக இருக்குதாருங்க. பூ மாதிரி சூப்பர், வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். கிளி 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 பிரியாணி, மந்தி பிரியாணி. நண்பர் பக்ருதீன் அழைச்சன் பேரில் வந்திருந்தோம். நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தார். மந்தி பிரியாணின்னு சொன்னாங்க. நான் இப்போ சாப்பிட்டு எவ்வளோ பிரியாணி எல்லா நாட்டிலையும் பல நாட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்கையில் இது முழு ஆடை வச்சு பிரமாதமாக பண்ணியிருந்தார். இதில் ப்ளஸ் சில்லியும் அந்த டொமேட்டோவும் போட்டு சாப்பிடையில் இன்னும் சிறப்பாக இருந்துச்சு. நான் சாப்பிடாததை புதுசாக இதை நான் இது பண்ணேன். நண்பர்களோடு இன்றைக்கி சாப்பிட்டதை நான் பெரிய இதாக நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பக்ருதீனுக்கு. எப்படி இருக்குது? செம்ம. இந்த ஸ்டைல் நார்மலாக நம்ம பிரியாணி சாப்பிடுவோம், இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? பார்த்திங்கன்னா இந்த மட்டன் இருக்குது இல்லையா, மட்டன் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்குது, சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட் வந்து அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வந்து செம்ம வேறு லெவல். பக்ருதீன் பாய் வந்து கலக்கிருக்காரு. எஸ்பெஷலாக இந்த க்ரீன் சட்னி அதை பற்றி சொல்லுங்கள். க்ரீன் சட்னி வந்து அது வந்து செம்ம ஸ்பைசி. இந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வந்து ஸ்பெஷல் டேஸ்ட் கிடைக்கும். அது வந்து அல்டிமேட், வேறு லெவல், அவுட் ஆஃப் த வேர்ல்டு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்படியே முழுசாக ஒரு ஆடை வந்து சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். செம்ம சூப்பர், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு பஸ்ஸுச்சுன்னா மறக்காமல் வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறந்துட்டேன். ஓகே, Ready? 1, 2, 3, cheers! நீங்களும் வந்துட்டு இந்த ஃபுல் கோட் மந்தி பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற அரப் வில்லேஜ்ன்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து இன்றைக்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.